இப்போ அடிஷன் பாருங்கள். ப்ளஸ் 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 அது வந்து ப்ளஸ், மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ஆன்சர் வந்து மைனஸில் வரும். அப்புறம் ப்ளஸ் ப்ளஸ் மைனஸ்னாலும் மைனஸ் ப்ளஸ் ப்ளஸ்னாலும் எப்படி வரும்னா இது ரெண்டுத்தோட டிஃப்ரென்ஸ் போடணும் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் எந்த நம்பர் பெரிய நம்பர் ரெண்டுத்துலன்னு பார்த்துட்டு அதோட சைனை போடணும். ஸோ இது அப்படியே நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள். 5 + 3 = ப்ளஸில் தான் வருது 8. ஓகேங்களா? இப்போ 2 மைனஸ், ஸோ -5 -3. நான் என்ன சொன்னேன், ரெண்டுமே மைனஸாக வந்து ஆன்சர் வந்து 5 + 3 ஆட் பண்ணிவிட்டு சைன் வந்து மைனஸ் போடணும். ஆக்சுவலாக இது எப்படி வரும்னா இப்படி ஆட் பண்ணுறது, -5 -3, இது ப்ளஸ்ன்றது நமக்கு மறைஞ்சிருக்கு. ஸோ 5 + 3 8 போட்டுக்கணும், சைன் வந்து மைனஸ். ஸோ இது நிறைய பேருக்கு குழப்பம் இருக்குது. ஸோ அதனால தான் திரும்ப சொல்லித்தரேன். -5 2 மைனஸ் வந்ததுன்னா 2 நம்பரையும் ஆட் பண்ணிவிட்டு சைன் மைனஸ் போட்டுக்கணும். உங்களுக்கு இதை நான் புரிகிற மாதிரி நம்பர் லைன்லேயும் சொல்லித்தரேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு ப்ளஸ் ஒரு மைனஸ் இப்படி வந்தாலும், ஒரு மைனஸ் ஒரு ப்ளஸ் வந்தாலும் ரெண்டுத்தோட டிஃப்ரென்ஸ் சொல்லியிருக்கோம். 5க்கும் 3க்கும் டிஃப்ரென்ஸ் வந்து 2. இதுலேயும் 5க்கும் 3க்கும் டிஃப்ரென்ஸ் வந்து 2. சரிங்களா? இதில் கிரேட்டர் நம்பர் எது? 5. ஸோ அதோட சைன் ப்ளஸ். இதில் கிரேட்டர் நம்பர் எது? மைனஸ். ஸோ அதோட சைன் மைனஸ். புரியுதுங்களா? நான் உங்களுக்கு இப்போ நம்பர் லைனில் சொல்லித்தரேன். இப்போ நம்பர் லைனில் காட்டுறேன்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட் வந்து 5 + 3. ஸோ 0 1 2 3 8 வரைக்கும் போட்டிருக்கோம். அப்படியே போயிட்டுருக்கோம். ஆக்சுவலாக நம்பர் லைனில் பார்த்தீங்கன்னா எது கிரேட்டர் நம்பரு? பாசிட்டிவ் நம்பர்ஸ் தான் கிரேட்டர் நம்பர் எப்போவுமே. ஸோ 0க்கு அப்புறம் 1 2 3 போகிறது வந்து கிரேட்டர் நம்பர். இதுக்கப்புறம் இந்த சைடு வர்றது வந்து லெஸ்ஸர் நம்பர். ஸோ 5 + 3 அப்படின்னா 0லேருந்து 5க்கு போயிடணும். சரிங்களா? அதுக்கப்புறம் 1 2 3. ஸோ இதோட ஆன்சர் வந்து +8. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இதே மைனஸ் பார்த்துக்கோங்க. -5 -3னா இந்த சைடு வரணும். ஸோ -5 -8 அப்படின்னா 0லேருந்து -5க்கு வந்துடும். ஸோ இது -5 வச்சுக்கோங்க. 0லேருந்து -5க்கு வந்ததுக்கப்புறம் மைனஸ் வர இந்த பக்கத்து போகணும். ப்ளஸ்னால் இப்படி போகணும். அப்போ மைனஸ்னால் -5க்கு அப்புறம் -6 -7 -8. ஸோ 3 -5 அதோட -3 3 இது பண்ணிங்கன்னா -8 வரும். ஸோ இதோட ஆன்சர் வந்து -8. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நம்பர் லைனை பொறுத்த வரைக்கும் 0க்கு அந்த சைடு கிரேட்டர் நம்பர் சொல்லியிருக்கேன். 0வோட 1 கிரேட்டர், 1ஓட 2 கிரேட்டர். அதே மாதிரி 0வோட இந்த சைடு பார்த்தீங்கன்னா -2வோட -1 கிரேட்டர். நம்பரில் இது சின்ன நம்பராக, இது பெரிய நம்பராக இருக்குது 2ன்றது. ஆனால் மைனஸ் வந்துருச்சுன்னா -1 தான் -2 விட பெரிய நம்பர். இந்த பக்கம் போகிறது தான் கிரேட்டர் நம்பர், இந்த பக்கம் வர்றது எல்லாமே லெஸ்ஸர் நம்பர். சரிங்களா? இப்போ அடுத்து என்ன பார்க்கணும்? ஒரு ப்ளஸ் ஒரு மைனஸ் பார்க்கணும். ஸோ 5 + -3. இப்போது இது 0 இருக்குது. 5 + -5 3னா இப்போ 5 இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ 5 வரணும்னா 0லேருந்து 5க்கு போகணும். புரியுதுங்களா? 0லேருந்து 5க்கு போயிட்டு, ஏன்னா இது +5. 0லேருந்து 5 போயிட்டு நான் என்ன சொல்லியிருக்கேன்? -3. ப்ளஸ்னால் அந்த பக்கம் போகணும், மைனஸ்னால் இந்த பக்கம் ரிப்பீட் வரணும். ஸோ -3 பண்ணும்போது 0 to 5 போயிட்டீங்க. 1 2 3. ஸோ 5 + -3 என்ன வரும்? +2 வரும். இது உங்களுக்கு புரியுதா? 0லேருந்து 5க்கு போயிடணும், அப்புறம் ரிட்டர்ன் வரணும் -3னா. அதே வந்து -5 + 3 அப்படின்னா எப்படி வரும்? -5னா இந்த பக்கத்து வந்துடும். சரிங்களா? இப்போ -5 இருக்குது. ஸோ -5 ஃபஸ்ட்டு என்ன நம்பர் வரும்? 0லேருந்து -5க்கு போட்டுரும். +3னா இப்படி போகணும். சரிங்களா? ஏன்னா இதால் ப்ளஸ் பண்ணணும், இந்த சைடு வரதெல்லாம் மைனஸு. ஸோ +3ன்னு வரும்போது 1 2 3. ஸோ இங்கே வர்றது என்னது? -2. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இதில் எதுவும் உங்களுக்கு டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நான் திரும்ப வேணாலும் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். இது பேசிக்ஸு. நான் இதுக்கே இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன்னா 10th படிக்கிற பிள்ளைங்க கூட மைனஸ் ப்ளஸ் மைனஸ்னு எழுதாமல் மைனஸ் இன்ட்டு மைனஸ் வர அந்த ப்ளஸ்ஸை போட்டு விட்றாங்க. சரி, அதனால் நீங்கள் கவனமாக படிங்க. திரும்ப இதை போட்டு பாருங்கள். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.